ஹாய், வெல்கம் டு மதுரை ஸ்ரீ தேவிஸ் கிச்சன். இன்னைக்கு மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் மீல் மேக்கர், 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கோங்க, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, உப்பு தேவையான அளவு, நெய் 1 ஸ்பூன், ஆயில் 3 ஸ்பூன், தாளிக்க ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம் துண்டாக நறுக்கிக்கங்க, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க, 6 முந்திரி பருப்பு. இதை 3ஐயும் வதக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு, மீல் மேக்கரையும் போட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் நெய் ஊற்றி சூடானோன்னா வெங்காயம் நல்லா வதக்கிக்கங்க, தக்காளி, முந்திரி பருப்பு, இது 3 நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக விட்டுக்குங்க. இப்போ மூடி போட்டு மூடிக்கிறேன். மீல் மேக்கர் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். மீல் மேக்கரை வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு. தண்ணி வத்திருச்சு. இது ஆறினோன்னே மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. கடாயில் ஆயில் விட்டுக்கிறேன். நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சீரகம், பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அரைச்ச விழுதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு எல்லாம் போட்டு வதக்கிக்கிடுவோம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கங்க. மீல் மேக்கரை தண்ணி இல்லாமல் நல்லா இருக்க புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் மீல் மேக்கரை சேர்த்துக்கங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே மூடி போட்டு வைங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியை பூரி, சப்பாத்தி, பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.